நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும், துலா லக்னத்துக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்றதை விட துலா ராசி அன்பர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படின்றது தயவு செஞ்சு நான் சொல்றேன். இந்த செப்டம்பர் மாசத்துல கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படின்னா பயப்படணுன்ற அவசியங்கள் இல்லை. நேர் வழியில் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். எதையும் சமாளிக்கலாம். பட் எந்த ஒரு பாயிண்ட்லையும் பொறுமையை இழந்து வேகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலோ மற்றவங்களுக்கு தாக்குதலுக்கு உண்டான மாதம் இது கிடையாது அப்படின்றது தெளிவா நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஏன் இதை சொல்றேன், எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டே வரேன். அதை மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் உங்களை பார்க்கிறார். சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அப்படின்றது சுய ஜாதகத்தை எடுத்து சனி பகவான் நேர்கதியில் இருக்கும் போது நீங்க பிறந்திருக்கீங்களா அல்லது சனி வக்ரகதியில் இருக்கும் போது நீங்க பிறந்திருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அது பண்ணணும். சனி வக்ரம் பெற்ற நிலையில பிறந்திருந்தீங்கன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சுதுன்றது கவலை விட்டுருங்க. அவரே உங்களுக்கு வழிகாட்டிடுவார். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? பொறுமை பொறுமை பொறுமை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது மனதளவுல உள்ள வச்சுக்கணுமே ஒழிய ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்மைலோட சந்தோஷமா அதை ஃபேஸ் பண்ணுங்க. பொறுமைய கடைப்பிடிங்க. அத்தனை விஷயமும் தவிடுபடி ஆக்கிடுவார் சனி பகவான். சரி, உங்கள நேர்கதியில் இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா தேடி தேடி வந்து பிரச்சனைகள் தேடி வரும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். எப்போ? 16ஆம் தேதி. அதுதான் புரட்டாசி மாச பிறப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த புரட்டாசி மாசத்துல சனி பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலையில அரசு வழி ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லைசன்ஸை மறந்து பரிசையே மறந்து நீங்க வச்சுட்டு போயிட்டீங்க, அதுலதான் லைசன்ஸ் இருக்குன்னாலும் உங்களை மட்டும் நிக்க வச்சு 108 கேள்விகள் கேட்டு தேவையில்லாத நோட்டீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்த அரசு வழிக்கு நீங்க கட்ட வேண்டிய விஷயங்கள் நீங்க காலதாமதம் ஆக்கிடவே வேண்டாம். அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா ரொம்ப 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 நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க இல்லையா, ஸோ கிரெடிட் கார்டில் இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க கரெக்டா கட்டிட்டு தான் இருப்பீங்க. பட் இந்த மாசம் ஏதோ ஒரு ஞாபகத்துல நீங்க விட்டுடுவீங்க. அது எங்கேயோ போய் நிற்கும். அங்கிருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வர மாதிரி இருக்கும். தேவையில்லாத உங்க நம்பர் யாருக்காவது நீங்க கொடுத்துருப்பீங்க, அதாவது சரண்டர் பண்ணிருப்பீங்க. அந்த நம்பருக்கு ஒரு ராங் கால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் அவசரப்பற்ற வேண்டாம், அவங்கள திட்டிட வேண்டாம். அவங்களுடைய சூழ்நிலை மோசமா இருக்கும். அந்த இடத்துல பொறுமையா இந்த நம்பர் நீங்க இன்னைக்கோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க பொறுமையா நீங்க வந்து சொல்லணும். அரசு வழியில எந்த ஒரு உதவியும் கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது 16ஆம் தேதியிலிருந்து ஒரு மாச காலத்துக்கு இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போட பாருங்க. அப்படி இல்லைன்னா அங்க அனுகூலமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவெல்லாம் சொல்லும் போது நீங்க யாரு மேலேயாவது நீங்க பகையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கும் இது உகந்தது இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனா இருந்தா கூட இப்போ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களை வெறுப்பா பார்ப்பாங்க. என்னப்பா அது டெய்லி பார்த்தீங்கன்னா இதையே கொண்டு வந்துட்டு இருக்க, ஏன் உங்க அம்மாக்கு எதுவுமே செய்ய தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த குழந்தைகளுடைய மனோநிலையும் பெற்றோர்கள் இப்ப சரி பண்ணணும். ஆமா, அதனால என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போனே, நீ என்ன சொல்றது அப்படின்னு ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு எண்ணமோ கூட வரக்கூடாது அப்படின்றது துளாராசி துளாலக்ன அன்பர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே செகண்ட் ஹாஃப்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரிட்டேட் பண்ணி விட்டுரும் கிரகங்கள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி 9ஆம் வீட்டுல குரு உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தந்தையுடனும் வாக்குவாதத்துல இல்லாம இருக்கணும். தந்தை வழியில ஏதாவது ஆதாயங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா சூரியனும் தந்தை தான், 9ஆம் வீடும் தந்தை தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்க சரியில்லை. மேலும் என்னடா அது லக்கே இல்லையோ, என்னமோ சூப்பர் அப்படி இப்படின்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 100% யோகம் இருக்கு, 100% அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க அங்க பொறுமையா நேர் வழியில போய் நீங்க ஆன் தி ஹோல் நீங்க பேசணும். பொதுவாகவே
துலா ராசி அப்படித்தான், ஒரு ஜட்ஜ். ஸோ அவங்க அந்த பாயிண்ட்டை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி காரணத்தை சொல்லி நீங்க காரியத்தை பத்தி கேட்கணும். எதிர்த்தன்மை இது கூட புரியாதா சரியாதான்றது வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இப்ப நிறைய இருக்கும். தூக்கத்தை தயவு செஞ்சு நீங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப கீனா நீங்க இருக்கணும். அப்ப கீனா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். முதல்ல தூக்கத்தை தொலைக்க கூடாது. ஏதாவது மெடிசின்ஸ் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த மெடிசன்ஸை நீங்க எதுவுமே விட்டுடாம, கல்யாண வீட்டுக்கு போனேன் 2 நாள் போட மறந்துட்டேன், சூழ்நிலை சரியில்லை மறந்துட்டேன்ற எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான எந்த முடிவுகளும் இந்த மாசம் நீங்க எடுக்காம இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பா கொடுக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் இப்ப என்னமோ ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, யாருக்கெல்லாம் ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கோ, 11ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணம் ஜாலியா போயிட்டு வாங்க. செகண்ட் ஹாஃப்ல போறது ரொம்ப 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 சூப்பர். கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்துல 11ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தோணும்னா, யோகா கிளாஸ் போலாமா, இந்த கோயில் போனாமா, இந்த வைபவம் பார்க்கலாமா, டிவியில எது போட்டாலுமே பிடிக்கலையே, நம்ம வந்து ஆன்மீகம் சம்பந்தமா திருப்பதி சேனல் போட்டு பார்த்துட்டே இருக்கலாமா, மியூசிக் கத்துக்கலாமா, ஆர்ட் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாமா அப்படின்னு உங்களை வந்து வேற மாதிரி அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்கு? சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் சூப்பரா இருக்கக்கூடிய திசாபுத்தி நடந்துட்டு இருந்தா அவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்படி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப நிறைய மூட் ஸ்விங்ஸ் ஏற்பட்டு டக்குன்னு யார் மேலேயும் இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்க வந்து உங்களுடைய ஹெச்ஆர் மேலேயோ மேனேஜர் மேலேயோ உங்க கஸ்டமர் மேலேயோ வெடுக்குன்னு நீங்க பேச போய் ஆட்டோமேட்டிக்கா வேலையை விட்டு போகக்கூடிய அமைப்புகளும் அங்க இருக்குன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பட் 11ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு சுக்கிரன் வந்து வருவார். சுக்கிரன் எப்ப வர்றாரு அப்படின்னா 14ஆம் தேதி. சரி, அப்ப சூப்பரா இருக்கும்ல மேடம், எங்க ராசிநாதன் தானே சுக்கிரன் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதோடு இருக்கிறவர் கேது. சோ அப்ப அந்த கேதுவோட மைனஸ் எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப பெருசா நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அப்ப நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ சொல்லிட்டேன். அப்ப புதுசா கல்யாணம் பண்றது ஓகேயா அப்படின்றதெல்லாம் உங்க கையில தான், நீங்க தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். சரி, 5ஆம் வீட்டுல ராகு இருக்கு அப்படின் போது நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து அங்க இருக்கு, அது சந்தோஷம். ஆனா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பேரண்ட்ஸோட போய் பேசுனீங்க அப்படின்னா அங்க ஃப்ரிக்ஷன் வரும். அதனால அதெல்லாம் நீங்க பண்ணிடவே வேண்டாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஏதாவது நீங்க பண்ணணும், வைக்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணீங்க, ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து திருப்பியே பார்க்கல அப்படின்னா அகெயின் நான் சொல்லிட்டேன், நோ எக்ஸ்பெக்டேஷன், ஸோ நோ டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை நீங்க ரொம்ப கிளியரா மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்க ஜெயிக்கலாம். சரி, இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். முன்னோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அற்புதமான இந்த மாசம். வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த மாசம், அதுலயும் உங்களுக்கு சிறப்பு பலனை கொடுக்கும். ஏன்னா கேது உங்களுடைய லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதே மாதிரி 5ஆம் வீடுன்னு சொல்ற இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறதுனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு சூப்பரான அமைப்பு மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். சோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய அப்பா இல்லை அப்படின்னா அவரை நினைச்சு இந்த மால்யபட்ச காலத்துல அவருடைய திதியில அவரை நினைச்சு நீங்க வந்து திதி கொடுக்கலாம். அல்லது நீங்க வந்து இதெல்லாம் தெரியல அப்படின்னா முன்னோர்களுக்கு மால்யபட்ச அமாவாசையை மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா திதி கொடுங்க, பிரார்த்தனை வைங்க. நீங்க என்னென்னலாம் சங்கடத்துல இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க வழி காட்டுங்கன்னு அவங்கள கேளுங்க, வேண்டி வரம் வாங்குங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு பெரிய மைனஸ்ல இருந்தாலும் இந்த மாசம் அதுக்குண்டான வழியை காண்பிக்க கூடியவர்களும் அவர்களே. இந்த 15 நாள் தான் அவங்க பூமிக்கு வந்து எல்லா சுபிக்ஷத்தையும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்ம முன்னோர்களால் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இதை பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸும் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு 26ஆம் தேதி செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று போயிடுறார். ஸோ நீங்க சஷ்டியும் கிருத்தியும் சேர்ந்து வர்ற நாள் அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க வந்து வேல்மாறல் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க. அந்த மாதிரி முருகனுடைய வழிபாடு பெரும் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சர்ப்பதோஷத்தினாலேயோ முன்னோர்களுடைய பரிகாரம் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தது, நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னா உங்க குடும்பத்தோட சேர்ந்து, ஏன்னா அது எப்பயுமே ஹெரிடிட்ரியா பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது துர்காஷ்டமி அன்னைக்கு சர்ப்பதோஷ வழிபாடுகள் சிறப்பா பண்ணக்கூடிய பழமை வாய்ந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போய் சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் வந்து அப்லிஃப்ட்மெண்ட்ஸ், உங்களுடைய பிளாக்ஸ் சரியாகும், டிலேஸ் சரியாகும், கன்ஃபியூஷன் சரியாகும், பிரச்சனைக்கு தீர்றதுக்குண்டான வழி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.